Hello guys, welcome to our Trading King YouTube channel. ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது ஏன் நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை போய் நல்லபடியாக பண்ணிவிடுங்க. ஏன் சொல்ல வரோன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் தெளிவாகவும் நல்ல ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரேடிங் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ கோர்ஸ் வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் நமக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது திங் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து தமிழ் தான் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இங்கிலீஷ், ஹிந்தி இது எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோ டப்பிங் அப்படின்னு டப்பிங் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, ட்ரெண்ட் லைன் அப்படின்ற கான்செப்டை நம்ம இப்போ போய் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்து தேவையான விஷயத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதை ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம அது எப்போவுமே வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஒரு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் அந்த டைரெக்ஷனை கண்டினியூ பண்ணி அதே மறுபடியும் டைரெக்ஷனை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஒரு லைன் வரைவோம். ஓகேங்களா? ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ண பிறகு மறுபடியும் அந்த லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி கண்டினியூஸாக அந்த டைரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து புல்லிஷாக இருந்தால் பை சைடு என்ட்ரி, அதே ஒரு ட்ரெண்ட் லைன் பியரிஷாக இருந்ததுன்னா உங்களுக்கு செல் சைடு என்ட்ரி. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து இதை மாதிரி போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லோவர் லோ, லோவர் ஐ, லோவர் லோ, லோவர் ஐ, லோவர் லோ, லோவர் ஐ, இது மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டு விஷயத்த பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி ஹையர் லோ, ஹையர் லோ அப்படின்னு வச்சுட்டு போகலாம். ஓகேவா? இது வந்து ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே போகும். ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது எதை மாதிரி பேர்ஸில் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னா, கிரிப்டோஸ் அண்ட் தென் ஃபாரெக்ஸில் கோல்டு. ஸோ இது மாதிரி இருக்கிற பேர்ஸில் ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் இதுக்கான தேவையான வால்யூம் வேணும், இதுக்கான நமக்கு செட்டப் வேணும், இதுக்கான பேஷன் வேணும். இது எல்லாமே நமக்கு வரும்போது அதுக்கான என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதோட டிபி கன்ஃபார்மாக ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிறதுக்கான ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த பேரை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட பேர்ஸ், இது எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ண போகிற பேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு தனி செக்ஷன், ஃபாரெக்ஸ்க்கு அண்ட் தென் கிரிப்டோக்கு, இது மாதிரி 3 செக்ஷனாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் பிடிசி விசஸ் யூஎஸ்டி இதில் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுறது, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பயாஸை கண்டுபிடிக்கணும். பயாஸ்னால் டைரக்ஷன். ஓகே. ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்ட பிறகு மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறான். ஓகே. ஸோ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, உடனே போயிட்டு என்ட்ரி எடுப்பீங்க. கரெக்டாக? உடனே இப்போ என்ட்ரி எடுக்கிறத விட அந்த கேண்டிலோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து வெளியில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் வந்து தான் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். கரெக்டாக? ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த எடுக்கக்கூடிய என்ட்ரி அப்படின்றது அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வச்சிங்கன்னா அழகாக ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கனாலே உங்களோட டிபி வந்து
அச்சீவ் ஆகும். ப்ளஸ் இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட பேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கான ரிவார்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கான்செப்ட். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ட்ரெண்ட் லைன்ஸ் நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் அது எந்த மாதிரி இடத்துல போடணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பை சைடுக்கான ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன இதை பாருங்கள், நல்லாவே பார்த்தா தெரியும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சோம், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க. அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக இந்த ட்ரேடை அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிக்க கீழே வந்தால், பட் நீங்கள் அதை ஃபியர் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ உங்களால் அச்சீவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். பட் நடுவில் ப்ளே பண்ணுற நிறைய விஷயங்கள் தான் நம்மளோட டீவியேட் பண்ணுது. ஓகே, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இங்கே சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து ட்ரேட் பண்ணுறது இங்கே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கோல்டு, அதுக்கப்புறமா பிட்காயின் ஆர் எத்திரியம் வெர்சஸ் யூஎஸ்டி. ஸோ அந்த ஒரு பேர், அதாவது இந்த பேரில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி வந்தாலே உங்களுக்கு அந்த ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் வந்துடும். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்தாலே ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, லாஸ் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. எந்த ஒரு எமோஷன் ப்ளேவும் அங்கே இருக்காது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பை சைடு ட்ரெண்ட் லைன், செல் சைடு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ செல் சைடுக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கும், அதேமாதிரி பை சைடுக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அந்த டைமிங்கை பொறுத்து இது வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி கூட போயிட்டுருக்கலாம். மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இப்படி லிக்விடிட்டி அர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலேயே கூட போகலாம். ஸோ ஏன்னா இங்கே வந்து லிக்விடிட்டி அர்ன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ பேர்த்தோட லோஸை மார்க்கெட் லிக்விடிட்டி அர்ன் பண்ணிவிட்டு மேலே போவாங்க. ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே போவாங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு என்ட்ரி ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனோட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வர்றது. நெக்ஸ்ட்டு திங் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோமே. ஸோ மார்க்கெட் வந்து அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே போயிட்டு வரோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இங்கே வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு அப்சைட் ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னா ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி வந்து கீழே மேலே கீழே போயிட்டு வரும்போது ஒன்ஸ் இதை டச் பண்ணால் கூட அதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இது மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் சான்சஸ் டு ட்ரேட் அப்படின்றது நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எந்த டைமில் இருக்கோம், எந்த நேரத்தில் நம்ம அதை எடுக்கிறோம், எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத மெயின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். ஏன்னா நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டு மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் பின்னாடி இருக்கவங்க யாராவது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டும் கொஞ்சம் மெதுவாகவும் நிதானமாகவும் எடுத்துகிட்ருக்கோம். இதிலுமே நிறைய பேருக்கு டவுட், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளோட வீடியோவை அகைன் நீங்கள் செக் பண்ணும்போது தான் அதில் இருக்க ட்ரூத் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்தேன், அங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்திருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு $4,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்தது. ஓகேங்களா? ஸோ ஆனால் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கும் மேலே ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சைக்காலஜியோட
லெவல் வந்து குட், அதாவது எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்றத கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருந்து இவ்வளோ தூரம் இன்னும் ஹோல்டு பண்ணாலும் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர அடுத்த வீடியோவில் டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ப்ரீமியம்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அப்படி இல்லைன்னா வந்து எல்லாமே ஒன்று தானா அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் தென் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய நம்ம தமிழ் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னமும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் அங்கே எனக்கு டிஎம் பண்ணிங்கனாலும் நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் அதோட நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அங்கே பேஜ் கீழேயே உங்களுக்கு ஹைலைட்டில் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் கோர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு தரப்படும். சரி, ஓகே. ஸோ வீடியோ வந்து இந்த லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதோட எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுதும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால நம்ம நிதானமாக ஒவ்வொரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.